ஜாலியாக நருட்டோட தான் விளையாட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நருட்டோ கேமில் இருக்கும். அதுவே எவ்வளோ நான் கேம்குள்ளே போகல. ஓகே வாங்க இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான ஆளில் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்த உடனே ஏதோ ஒன்று காமிக்குது. ஓகே 3 காமிக்கிறாங்க. நருட்டோ கேம். ஓகே ஏதோ ஏதோ லேக்ஸ்லாம் இருக்குது. குராமா டைல்டு பீஸ்ட் ஆஃப் nine-tailed fox. சும்மா தரமாக இருக்குல்ல 9-tailed fox. ஆமாம் பா என்னது இது? நம்ம உடனே சொல்லி ஆகணும். ஆமாம் என்ன வந்துட்டாரா? ஹொக்காகே வாங்க நம்மளோட ஊருக்குள்ள 9-tailed fox பூந்துருச்சு. அதை நான் பார்த்துக்கிறேன். கைஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்மள தான் சருட்டோபியா இருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க இப்போ குராமா பொழந்து கட்ட போவோம். நான் இதை பார்த்துக்கிறேன். போங்க. ஓகே கைஸ், நம்மளுக்கு எப்படி குராமா அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே ஃபஸ்ட்டு பீட்டு எப்போவுமே ஹேண்டு போடு. சாவுடா போடு. சாவு செத்துட்டானுங்க சேகரு. போடு கைஸ் 5% எக்ஸ்பி போடு. சாவு தரமாக இருக்குது கைஸ். ஆனால் என்ன நம்மளோட ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட முதுகுக்கு பின்னாடி வச்சுருந்தா தரமாக இருந்திருக்கும். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. சரி விடுங்க கைஸ். நான் ஒன்று சொல்லணும்னு இருந்தேன் கைஸ். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஸ்டெம்பிள் பேஸில். ப்ரோ நான் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் ஆகிட்டேன். ஸோ ராக் பண்ணுங்க ப்ரோ, எஸ்டி ப்ரோன்னு அமைச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் வந்து ஒருத்தர் வந்து ப்ரோ என் ஐடின்னு இருக்காரு. சாரி ப்ரோ, நான் வந்து ஸ்டெம்பிள் கைஸ் அவ்வளோ விளாட மாட்டேன். அதனால உங்கள் கூட என்னால் விளாட முடியாது. சாரி கை. நான் முதல்ல சொல்கிறப்ப நான் இல்லையா ப்ரோ, நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 70 சப்ஸ்கிரைபர் மேலே தான் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஆடுவேன். நீங்கள் எவ்வளோ முடியுமோ டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே இவங்க கூட பேசினேன். குராமாவோட கதையை முடிக்க போகிறேன். குராமா இப்போ சதுரம் பாருங்க. அதுதான் குராமா செத்துருச்சு. ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்ஸு. என்னது எவ்வளோ பெருசாக போடு. எல்லோரும் ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்ஸு போட்டதுனாலே சும்மா அத்தனை உச்சியாக்கலான தரம் பண்ணிட்டானுங்க. குராமாவோட குராமா. ஆனால் அதெல்லாம் எடுத்து பீஸ்ட் வர வைக்குது. நாமே காசு மினட்டோ போடு. காவா குச்சி என்ட்ரி தவக்கல. டான் யாருன்னே தெரில. நாமே காசு மினட்டோ வந்துட்டியா? என் ஊருக்கு ஒன்றா வந்துடுவேண்ணா. 4th ஹொக்காகே இறங்கி டான் போடு. எப்படி ஒலிக்குது பாருங்க. போடு. குராமாவே காலி. ஓகே கைஸ், நம்ம குராமா அழிச்சாச்சு. ஓகே கைஸ், இந்த கேமோட பார்ட் 2 வேணும்னா நான் வந்து லாஸ்ட்டில் பின் பண்ணுவேன் டார்கெட் எவ்வளோன்னு. ஆனால் அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் ஏற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றணும். 7 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே 7 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் நான் இது பண்ண முடியும். ஓகேவா? சரி ஓகே. இப்போ நம்மளோட பேர் கேட்குது. நம்ம பேர் ஈவில் எஸ்டின்னு வச்சா அப்படி தானே வராது தான் நினைக்கிறேன். ஈவில் எஸ்ஜி. ஓகே வரல. ஓகேவா கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோக்கு ஏற்றணும். அது மட்டும் இல்லாமல் 35 லைக்ஸ் கொடுக்கணும். அடுத்தது 34 சம்திங் போட்டிருப்பேன். 34 கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கன்ஃபார்மாக போஸ்ட் பண்ணுறேன். லைக் அட்லீஸ்ட் ஒரு 15க்கு மேலேயாச்சும் போகணும் கைஸ். இந்த கேமோட பார்ட் 2 என்ன, இந்த கேம் வந்து ரொம்ப கொஞ்சம் அவ்வளோ சேலஞ்சாகவும் இருக்காது. ஆனால் நான் போட்டு உங்களுக்கு வீடியோ வாய்ஸ் பண்ணி இந்த வீடியோலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் எடுக்குது. ஆனால் நான் இது இவ்வளோ சீக்கிரமாக போடுறேன். நீங்கள் யோசிச்சுக்கோங்க நான் எவ்வளோ சீக்கிரமாக போடுறேன். நான் 2 டேஸ்லேயே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது சோலா ஸ்மாஷ் எப்போ போட்டேன்?
சோலா ஸ்மாஷ் போட்டு அதுக்கு 2 நாள் கழிச்சே போட்டல, அதே மாதிரி தான் நான் வந்து கிராணி போட்டு சோலா ஸ்மாஷ் போட்டு அடுத்தது அப்படியே போட்டே இருப்பேன். 2 days ஆகும். நான் வந்து நிறையா யூடியூபர்ஸ் மாதிரி டிலே பண்ண மாட்டேன். நான் நிறைய யூடியூபர்ஸ் என்ன மாதிரி இருப்பாங்க. உங்கள் கூட பேசினா நான் வந்துட்டேன், நான் கேமே பார்க்கல உங்கள் கூட பேசினேன். ஓகே வாங்க நம்மளோட ஃபஸ்ட் அட்வென்ச்சருக்கு கிளம்புவோம். இப்போட கக்காசி தான் நாங்கள் நின்னது. ஓகே நம்மளோட ஃபஸ்ட்டு இதுவே இரோகா சென்சே இருக்கார். இவர் தான் நம்மளை மைண்ட் பண்ணுவார் போல இருக்குது, இப்படி அடி அப்படி அடின்னு. ஓகே நம்ம ஃபஸ்ட் அட்வென்ச்சருக்குள்ளேயே வந்தாச்சு. ஓகே இப்போ காராடா ஃபஸ்ட்டு சீனுங்க. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நருட்டோ அந்த மேப்பை தூக்கின்னு போவான்ல, இவன் தானே மெச்சி, இவன் வந்து இவங்கிட்ட இருந்து பிடுங்குவாங்க. அவன்கிட்ட பத்திரமா இருந்துக்கும் நருட்டோ. ஓகே பேட்டில் 1 கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பாதியிலே முடிச்சிருப்போம். அதை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓடும் போதே முடிச்சிடுவேன். அதை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் விளையாடினே இருக்கும்போது கேமோட பாதி ஃபைல் டெலிட் ஆயிடுச்சு. ஓகேவா? இல்லைனா இது ரொம்ப நேரம் வந்திருக்கணும். நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பாதியிலே ஆஃப் பண்ணிட்டுருக்கேன், தெரியாமல் ஆடிட்டேன். கேமை டெலிட் பண்ணிட்டேன். உங்களுக்காக திருப்பி நான் வந்து ரீஸ்டோர் பண்ணி விளாடணும். அதனால தான் நீங்கள் அட்லீஸ்ட் இவ்வளோ லைக்ஸ் கொடுக்கணும், இவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுக்கணுன்ற. இல்லைனா நான் டார்கெட் சின்னதாக வச்சுருப்பேன். ஃபஸ்ட்லேருந்து ஆடணுன்னா ரொம்ப கஷ்டம். 13 நிமிஷம் தொடர்ந்து ஆடினா தான் அந்த லெவலுக்கு வர முடியல. லெவல் மாறிடும், லெவல் சேஞ்ச் ஆகாமல் ஆடணும். இப்போ நான் வந்து நடுவில் இதெல்லாம் பாதி கட் பண்ணி தான் போட்டேன். எனக்கு லெவல் சேஞ்ச் ஆகிடுச்சு. இல்லை இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லெவலில் வந்துருச்சு. இது கம்மியான அது மாதிரி மிக்ஸ் ஆகி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நான் இவ்வளோ லைக்ஸ் கொடுத்தேன். இல்லைன்னா கம்மியாக வச்சுருப்பேன் கைஸ். உங்களுக்கே தெரியுமா இல்லையா நம்ம எஸ்ஜி ஃபேமிலிஸ்க்கு நான். ஆனால் எனக்கு இவ்வளோ லைக் போட எனக்கு போட்டிங்கன்னா சந்தோஷம் தான், ஆனால் போட மாட்டிங்கன்னா நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க இவனை அடித்து பொழப்போம். மெச்சி சாவுடா எவ்வளோ தெரியுந்தா எங்களோட வில்லேஜோட இதுவே இருக்கு. இவனை சாவடிச்சிடுறேன். ஓகே வேணாம், அவனை சாவடிச்சிடு. ஓகே நம்ம அவனை சாவையும் அடித்தாச்சு. லெவல் அப். ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 8 நிமிஷம் வீடியோக்கே வந்திருக்கோம். இதுக்கு எவ்வளோ நேரம் விட்டுது. நம்ம செகண்ட் லெவலுக்கு போவோம் வாங்க. ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 நிமிட்ஸ் கேம். 13.07 செகண்ட்ஸ் கேமு. ஐ திங்க் 13 to 14 வெளில 14 நிமிட்ஸ் இருக்கும் சம்திங். ஐ திங்க் கரெக்டாக 14.22 செகண்ட்ஸ் இந்த கேம். லாஸ்ட் இன்ட்ரோ வரத்துக்கு 8 செகண்ட்ஸ் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகேவா? 14 நிமிட்ஸ் கேம். ஓகேவா? நம்ம அடுத்த பார்ட் 2 போடும் போது வந்து பார்த்திங்கன்னா 25 நிமிட்ஸ் போடுவோம். பார்ட் 2க்கு நீங்கள் டார்கெட் கன்ஃபார்மாக கம்ப்ளீட் பண்ணணும் கைஸ். நான் வந்து இந்த கேம் ஃபைல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. அதிலே நான் இந்த வீடியோவாக போட வேணாம், வேறு கேம் போட்டுடலான்னு தான் இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு சரியாக காண்டாயிடுச்சு. நான் வீடியோவாக போட வேணாம், நருட்டோ வேணாம் அப்படின்னேன். நம்ம வந்து நருட்டோ போடல, நருட்டோ போட்டால் வியூஸ் வருமா பார்த்தேன். வியூஸோட டார்கெட்டே சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். வியூஸோட டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100க்கு மேலே. இல்லை கிரானிக்கே போயிடுச்சு. 1000 வியூஸ்க்கு மேலே போகணும் கைஸ். சொல்லிட்டு 1000 வியூஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் இந்த ஒரு வீடியோவில் தான். 1000 வியூஸுக்கு மேலே போனால் நம்ம கன்ஃபார்மாக அடுத்த வீடியோ போட்டுடலாம். ஓகே வாங்க இப்போ நம்ம அடி போடு. செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் சீரியஸாக கேம்ஸ் தர மட்டும் தக்காளி சோறாக இருக்குது. நான் நல்லா இல்லைன்னு சொல்ல, செம்மையாக இருக்குன்றேன். ஆனால் அந்த கிராஃபிக்ஸ் மட்டும் முதுகுக்கு பின்னாடி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். பேட்டில் 2 வந்துட்டோம். ஓகே இங்கே நிறைய பேர் ஒரு 7-8 பேர் இருக்கானுங்க. இவனுங்க எல்லாரையும் நீங்களாம் லீஃப் வில்லேஜ்காரனுங்க வச்சுருவாரு மெடிசன் இவனுங்களா ட்ரீட்மெண்ட் பார்க்குறவனுங்க. ஓகே அவனுங்களே அடிச்சு தோம்சம் பண்ணியாச்சு விடுங்க. அவனையும் அடிச்சாச்சு. லெவல் அப். ஓகே லெவலும் அப்போ ஆச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்ன எதோ ஐயோ இந்த வண்டிக்காரனுங்க வர கைஸ் டுப்பு ஓட்டுறானுங்க. அது உங்களுக்கு கேட்காது, கவலைப்படாதீங்க. எனக்கு கேட்குது, காது கிளியுது. ஓகே என்னடா இவனுங்க எல்லாருமே எந்த கேங்குன்னு தெரில. ஓகே நம்ம இவனுங்களாம் எந்த கேங்குன்னே தெரில. நம்ம வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே போடு சாவு. இவனுங்களாம் லீஃப் வில்லேஜ்காரனுங்கடா. எதுக்கடி என்ன அடிக்கிறீங்க? லீஃப் வில்லேஜுக்கே துரோகம் பண்ணுறாங்க. நம்மளோட ஷேடா க்ளோன் வந்து அடிச்சிச்சு அவனுங்களா. போடு செம்மையாக இருக்குது பவர்னா. எனக்கு கோ சைடு தான் வரணும் போல இருக்குது. வந்தாச்சு. பேட்டில் 2 இப்போ தானே முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. ஐ திங்க் அது போனவன். போடு 20 ஹிட்ஸு போடு. 23 ஹிட்ஸு போடு. செத்துட்டானுங்க 23 ஹிட்ஸ்லேயே. ஆனால் ரியல் லைஃப்பில் 23 ஹிட்லலாம் ஒரு மனுஷனை கொல்ல முடியாது. அவன் சாக்கரை வச்சுருக்கனால. ஐயோ சாரி கைஸ் கொல்றது யூஸ் பண்ணதுக்கு. ஓகே ஆல்வேஸ் டேரக்ட். அது முடிஞ்சு போச்சு. கொஷின் கம்ப்ளீட்டட். ஓகே ஏதாவது கேட்குது தட்டி விடு, சதுர விடு.
விடு ஏன்னா அது ஒன்று கேட்குது, அதை குத்தா தான் கேம்குள்ளே போகுமோ. சரி ஓகே. ஏய் இந்த காரா கூட சண்டை போட்டு செம்மையாக இருக்குங்க. அது இங்கே போடணும்னு நினைக்கிறாது. பார்ட் 2 பார்ட் 3 பார்த்தீங்கன்னா வரும். பார்ட் 2ல் அதோட டார்கெட் சொல்கிறேன். இந்த டார்கெட் முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க கைஸ், ஓகேவா? வாயை மூடுறா. ஐ ஃபைனலி ஃபவுண்ட் யூ. எப்படி அவனை கண்டுபிடிச்சிட்டேன்? எங்கேயோ போயிட்டான், மரத்துக்கு மேலே போய்ட்டு ஏறிப்பான். அது இவனுங்கெல்லாம் அடித்து போட்டு தான் அவனை பிடிக்க முடியும். ஓகே கைஸ், இவனை அடிச்சிருவோம். எங்கடா ஓடுற மெடிசன் இஞ்சி? அது என்ன போகிற? அது மாதிரி நம்மக்கிட்ட அது மாதிரி அவன் ஏதோ ஒரு பர்பிள் கலரில் வச்சு கட்டி குணாயில் போடுறான். அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே வாங்க இந்த இடத்துக்கு வந்துடுவோம். பேட்டில் 2. இவனுங்க அடித்து பழக்கணுமா இப்போது? ஐயோ இவனுங்க வர இவனுங்க மெடிசன்காரனுங்க. லீஃப் வில்லேஜ் எவ்வளோ துரோகம் பண்ணுறானுங்கன்னு பாருங்களேன். இவ்வளோலாம் துரோகமே. பாஸ் என்ட்ரி வந்துட்டான் போல இருக்கு. விட்டா போவி. இவன் என்ன கேரக்டர்? இவனை போயிட்டு வில்லனா வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் பாருங்களேன், இந்த கேம் நல்லா இருக்கு. ஆனால் கேரக்டர் நல்ல கேரக்டர்லாம் இறக்கி விட்றானு. மெஞ்சி ஓகே, அவன் அப்படி ஃபஸ்ட் சீனில் பண்ணிருப்பான், பேர் சரியாக தெரில. அவன் ஃபஸ்ட் சீனில் அப்படி பண்ணிருப்பான், அவன் இறக்கல. இவனை எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறீங்க? இப்போ ஒரு மேட்ச் தந்துருக்கோம், கண்டுக்காதீங்க. ஐ திங்க் ஷிப்பிடனில் பண்ணிருப்பானோ, அது எனக்கு தெரியாது. ஷிப்பிடன் நான் நருட்டோவே ஒரு 8-7 சீசன்ஸ் தான் பார்த்துருக்கேன். அதோடு பார்த்துலாம் முடிக்கல. சரியா கைஸ்? ஓகே, இப்போ நம்ம அடித்து இவன் வாயெல்லாம் பேத்துருவோம். முதல்ல இவன் ஓவராக பண்ணுறான், இவனை அடிச்சிருவோம். என்னடா இவன் அடா பாதி. இவனுக்கு முதல்ல உனக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது போல இருக்கு. நாட்டு வெறும் 17 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டான் கைஸ். போடு சாவ வேலை நினச்சேன், டப்புன்னு செத்துட்டான். சோழி முடிச்சு அது மாதிரி தான் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் என்ன? ஓகே லெவல் அப் ஏதோ ஒன்று காமிக்குது. லெவல் அப்லாம் எனக்கு எந்தனா கொடுக்கணும்? அப்படியே ஒரு புருக்குன்னு அங்கேயே வந்துருக்கு. எதை கொடுக்கணுன்னு தெரில. நான் எதோ ஒன்று குத்து வந்துட்டேன். ஏதோ கேட்குது கொஷின் சம்திங். சாக்ரா என்னதுடா இது? டொம்மே அடிச்சிருச்சு. என்னதுன்னே தெப்பா ஒலி செம்மையா அடிக்குது. ஓகே இருக்கா சென்சை கிடச்சிருக்கான். செம்ம இருக்கா சென்சை கிடச்சிருக்காரு. ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் மேப்புக்கு போயிடலாம். அதை இருக்கும் கைஸ். அங்கே பாருங்களேன், அந்த பொட்டு வச்சுன்னு ரத்தத்தை நக்கின உடனே அவங்களோட சாக்கரை எடுத்துப்பானே அவன் இருக்கான். அவெல்லாம் இருந்தால் தரமாக இருக்கும். இட்டாச்சு இருந்தால் போதும், ஒரு மங்கிக்கும் சரிங்க என்ன பட்டுருவான், தரமாக வந்திருக்கும். ஓகே வாங்க இப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்து லாகின். ஓகே அட்வான்ஸ் ஏதோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அதை பார்க்கல, அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே நம்மளோட அடுத்த அட்வென்ச்சருக்குள்ளேயே வந்தாச்சு. ஓகே அவனையும் எக்யூப் பண்ணியாச்சு. ஓகே வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் மேப்புக்குள்ளே போகலாம். இதான் நம்மளோட கடைசி மேப்பாக இருக்கும். ஓகேவா கைஸ், இதான் நம்மளோட கடைசி மேப். ஓகே கைஸ், நம்ம ஃபைனல் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு விடுங்க. இது மாதிரி ஒரு நிறைய வீடியோஸ்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காருன்னு. உங்களை இந்த வீடியோ போடுறது நான் உங்கள் ஈவில் டெஸ்ட் ஜி.